ஹாய் ஒன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு கன்ஃபார்ம் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்ஃபார்ம் 5 மார்க் ஆல்ரெடி நேற்று போட்டிங்களே சார், என்ன சார் இது? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குப்பா. என்னென்னா ஆல்ரெடி இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணல, அதான் வீடியோ லேட்டாக போட்டேன். என்ன கன்ஃபியூஷன்னா, ஃபஸ்ட்டு வால்யூம் 5 மார்க் மட்டும் படித்தா நாங்கள் 5 5 மார்க் எழுத முடியுமா? செகண்ட் வால்யூம் 5 மார்க் மட்டும் படித்தா 5 5 மார்க் எழுத முடியுமா? இங்கே பாருங்கள், 2 கட்டாயமான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது 2 சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் படிக்கிறேன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 30 கொஸ்டின் இருந்தால் கூட 40 கொஸ்டின் இருந்தால் கூட இருக்கும்ல கசகசண்டு, எல்லாத்தையும் நீயும் அந்த 5 லெசன்லேயும் படிக்கணும். ஃபஸ்ட் வால்யூமாக இருந்தால், செகண்ட் வால்யூமாக இருந்தாலும் அப்படி தான், புரியுதா? ஏதோ ஒரு வால்யூம் ஃபோக்கஸ் பண்ணால் அப்படி தான். அப்போ வேணால் எழுதலாம், ஆனால் அதுலேயும் ஒரு ஆப் இருக்குது. மார்ச் 2020 ஒரு சில பப்ளிக்கில் மட்டும் ஒரு ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து 2 கேட்டிருக்காங்க அண்ட் செகண்ட் வால்யூம்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் வால்யூம்லேருந்து செகண்ட் வால்யூம் கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க, ரெண்டுமே மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட் வால்யூம் கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு மார்ச் 2020 கொஸ்டின் பேப்பர்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம எப்படி வேணாலும் கேட்பாங்கன்னு தான் இதோட அர்த்தமே. ஏதோ கடந்த ஒரு 3-4 வருஷமாக இப்படி ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம படிக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் 10 லெசன்லேயும் சேஃபர் கொடுக்குறேன். நீ 10 லெசன்லேயுமே நீ சேஃபராக இந்த 5 மார்க்ஸ் படிச்சிட்டிங்கன்னா என்ன கஷ்டமாக கேட்டாலும் ஒன்றால் 5 5 மார்க் எழுத முடியும், புரிஞ்சுக்கோ. ஸோ அதை நீ பார்த்துக்கோ. இது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ரொம்ப முடியாத பசங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு லெசன் கொடுத்தனா எல்லா 5 மார்க், நான் கொடுத்த 5 மார்க் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணேன். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் தேடாத, ஏன்னா ஏதாவது மாறி வந்துச்சுன்னா பிரச்சனையாயிடும். ஏன்னா ஒரு லெசனுக்கு ஒரு 5 மார்க் தான் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு ஐடியா தான். ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஓகேவா? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 8th லெசன் நான் என்னெல்லாம் இங்கே கொடுத்துருக்கணும் அது ஃபஸ்ட்டு படிச்சிரு. அப்புறம் 10th லெசன் செலக்ட் பண்ணிக்க, ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும் நான் கொடுத்ததே. அதுக்கப்புறம் 3, 4 செலக்ட் பண்ணினா 5 எழுத முடியுமான்னு கேட்டால் ரொம்ப டஃபே கேட்டான, கெமிஸ்ட்ரி விட டஃப்பாக கேட்டானா 4 எழுதிடலாம். இல்லை ஈஸியாக தான் கேட்குறான்னா 5மே எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே பாருங்கள், உங்களுக்கு 7 லெசன் ஆச்சு. இது கூட படிக்க முடியணும். எப்படி நான் சொல்கிறேன், ரொம்ப முடியாதவங்க, படிக்கிறவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாராளமாக படிக்கலாம், ஓகேவா? யூனிட் 1ல் ஆக்சல் லைன், ஈக்குவட்டோர் லைன் ரெண்டுமே தனித்தனி 5 மார்க்கு. அச்சுக்கோடு, நடுவரை கோடு, எலக்ட்ரிக் டைபோல், பொட்டன்ஷியல் டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், காஸ்லா, ஸ்பெரிக்கல் ஷெல் ரெண்டுமே பார்த்துரு. அண்ட் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். என்ன சார் இங்கே போன வீடியோவில் லாங் கண்டக்டர் காஸ்லா கொடுத்தீங்க? இல்லை, இங்கே லாங் கண்டக்டர் காஸ்லா வந்து போன வருஷம் கேட்டுட்டாங்க, அதனால இல்லை. வேணும்னா படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோ, யாரும் தடுக்கலை. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், வீஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன். நீ போன வீடியோவில் பொட்டன்ஷியோமீட்டர் நான் வாயில் தான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நீ படிச்சுக்க, ஏன்னா வந்து இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இங்கே டைஎலக்ட்ரிக் வித் பேட்டரி, வித்தவுட் பேட்டரி அந்த கனெக்டடு வந்து இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் ஸ்டாப்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. யூனிட் 3 பயாட் சாவட்லா, இன்ஃபைனைட் லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், பயாட் சாவட்லா ஓடுது, சைக்கிளோட்ரான், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கண்டக்டர், எதுவுமே விடாத 5 கொஸ்டினுமே படிச்சிரு. ஓகே. யூனிட் 3ல் வந்து லாங் கண்டக்டர் ஆம்பியர் சர்க்யூட்டில் பயன்படுத்தி ரொம்ப மொக்க கொஸ்டின். ஆம்பியர் சர்க்யூட்டில் டெஃபினிஷன் எழுதிட்டு அந்த லாங் கண்டக்டர் டெரிவ் பண்ணணும். அடுத்தது யூனிட் 4 M1 to M2 பார்த்து தான் ஆகணும். ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் வேறு மாதிரி கூட கேட்பாங்க. புக் பேக்கில் 11 கொஸ்டின். ஸோ இந்த புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஏன்னா அது வித்தியாசமாக இருக்கும். ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் பார்த்துட்டு சொல்லுங்கள். சிங்கிள் பேஜ் செஞ்சுட்டு தெரிலனா நம்ம மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிங்க. மினி மெட்டீரியல் கேட்குறீங்க, மினி மெட்டீரியல் நான் வந்து என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாமான் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வேணால் போடுறேன். ஏசி சிங்கிள் பேஜ் ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட் ஏசி. சார் இது வேண்டாமில்ல சார், இது கஷ்டமாக இருக்குது, இது 3 வாட்டி கேட்டிருக்கேன், என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள்? அடுத்து ஆர்எல்சி சீரிஸ் படிக்கிற கொஸ்டின் தான். யூனிட் 5 மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன். கண்டிப்பாக மாடிஃபிகேஷன் ஒரு வருஷம் பப்ளிக் கேட்டதுனால நம்ம படித்து தான் ஆகணும். அது ரீசெண்ட் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம மினி மெட்டீரியலாவது படிச்சுட்டு போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக்கும் 6 பாயிண்ட் படிச்சுக்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸாம்பிள் 5.2 ப்ராப்ளமும் 5.4 ப்ராப்ளமும் பார்த்துக்க. என்ன சார் 5.4 ப்ராப்ளம் சொல்கிறீங்க? ஐ திங்க் NC இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஏதோ கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராப்ளம். அது பார்க்க முடியலன்னா இந்த ப்ராப்ளமாவது பாரு, ஏன்னா ப்ராப்ளம் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் கட்டாயமாக கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ரெண்டுமே பார்த்துட்டு. அப்சார்ப்ஷன் போன வருஷம் கேட்டாங்க சார், வேண்டாங்க சார், அதாவது தவிர்க்க முடியாத கேள்விப்பா, அதனால தான் படிக்க சொல்கிறேன். அடுத்தது யூனிட் 6 மிரர் ஈக்குவேஷன், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், லென்ஸ் மேக்கர்ஸ், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ரிப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். பெருசுன்னு சொல்லி விட்டுறாது. உனக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் டவுட்டுன்னு சொல்லு, அந்தந்த கொஸ்டின் 1 ஷாட் வீடியோ போட்டுறேன். ஒரு 1 ஹவரில் 10 5 மார்க் நான் உனக்கு படிக்க வைக்கிற மாதிரி நான் போடுறேன், ஓகேவா? அது நீ பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும்.
வாட் இஸ் டிஸ்பர்ஷன் ஒப்டைன் டிஸ்பர்சிவ் பவர். கண்டிப்பாக இது படிச்சவங்க ரீசெண்ட் இயர்ஸில் இது கேட்குறாங்க, ஜூனில் கேட்டது. பிசூஸ் மெத்தட் ரிப்பீட்டு போன வருஷம் கேட்டதுனால வராது, பட் இருந்தாலும் படிச்சுக்க. அடுத்த யூனிட் 7 யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேண்ட் வித் கண்டிப்பாக படிக்கணும். சிங்கிள் ஸ்லிட் nth மினிமம் வந்திருக்கு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 2 அட்டம்ப்டில் கேட்டால் ஆனால் மார்ச்சில் மட்டும் கேட்கலாம், அதனால் கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் படிச்சுக்க, மார்ச்சில் கேட்டிருக்காங்க. ஐன்ஸ்டீன் ஃபோட்டோடிக் இக்குவேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். டி ப்ரோக்கில் எலக்ட்ரான் அண்ட் டி ப்ரோக்கில் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ். ஒன்று புக்கின்னு ஒன்று புக் பேக்கு. 11வது கொஸ்டின் புக் பேக்கு. புக்கின் என்னது மேட்டர் வேவ்னு கேட்பாங்க. லாம்டா = h/mv. டேவிசன் ஜெர்மர் எல்லாருமே படிச்சிருவீங்க, ஆனால் இந்த கொஸ்டின் எல்லாரும் விட்டுருவீங்க. ஹவு டு வி ஒப்டைன் எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரா, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, நிறைய பேர் இது விட்றீங்க. எக்ஸாம்பிள் 8.9ல் ப்ராப்ளம் பார்த்துக்கிங்க. ஏன் சார் ப்ராப்ளம் பார்க்க சொல்கிறீங்க? ஏன்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கேட்குறான். இந்த ப்ராப்ளம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. 8.6ல் ஃபஸ்ட்டு கால்குலேட் தி மொமெண்டம் டி ப்ரோக்லே வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வித் கைனடிக் எனர்ஜி 2eVன்னு ஒரு ஃபார்முலா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது. கம்பல்சரியில் கூட கேட்கலாம். அப்போ என்ன பண்ணால் 8.6ல் ஃபஸ்ட்டு இது பார்த்து கம்பைன் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேண்டாம், நல்லா படிக்கிறவங்க டாப்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் 9 ஜே தாம்சன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸு நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் தெரியல சார், சொல்லிக் கொடுங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல, ஏசி சிங்கிள் பேஜ் ஜென்ரேட்டரு, அப்புறம் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டரு, போர் nth ரேடியஸு, அப்புறம் டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையரு, இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1 ஷாட் வீடியோவை போட போகிறேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், அது போடுறேன். ஓகேவா? எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல், இதுவும் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. போர் nth ரேடியஸ் nth வெலாசிட்டி புக்கின்னு பார்த்துக்கோ. போரின் nth ஆரம் nth திசை வேகம். யூனிட் 10 ஃபுல் ஆஃப் ரெக்டிஃபையர், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் போடணும், சர்க்யூட் டயக்ராம் போடணும். வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன்? அது என்ன சார் ரெக்டிஃபிகேஷன்? ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறது தான். ரெக்டிஃபிகேஷனாக என்னன்னு கேட்டு தான் அது கேட்குறான் சில டைம். ஸோ அதுவும் ஒரு மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் ஃபுல் வே ரெக்டிஃபையர், சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே பார்த்து, பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் எல்லாம் பார்த்துட்டு, டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையர், சர்க்யூட் டயக்ராம் முக்கியம். இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது தம்பி, விட முடியாது. டிமார்கன் தியரம் போன வருஷம் கேட்டால் இருந்தாலும் பார்த்துக்க. ஸோ இதுதான் உங்களுடைய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து டாப் 20 கொடுங்க, டாப் 10 கொடுங்கன்னா அந்த கொஸ்டின் வரலன்னா என் மேலே கொந்தளிச்சிருவீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இது வரும் அது வரும்ன்ட்டு. வேணால் அந்த ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நம்ம சொன்னோம்ல செலக்டிவ் லெசன்ஸ் படிங்க, அது வேணால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் முதல் கொண்டு பார்த்துட்டு ஏன்னா டேஞ்சரு அதுதான் கேட்டுட்ருக்கிறான் எல்லா வருஷம் பப்ளிக்லேயும். இது ரிசர்ச் பண்ணி தான் எடுத்தது. ஸோ தயவுசெய்து கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ.